பைக்கில் மிரர் கழட்டிட்டேங்க. கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கு, அதனால தான். டிஸ்டன்ஸ் பார்த்தேன், இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது. அப்புறம் அங்கே போய் கூட போட்டுக்கலாம். செம்மையாக இருக்குல்ல கராச்சி. இருங்க தான் லைட்டு போடுவோம். இந்த லைட்டு போட்டால் கொஞ்சம் லுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே இறக்குறதுலேருந்து பார்த்தா பார்ட் 2 வீடியோங்க அது. கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம், அப்புறம் மிரர் கட்டியிருந்தோம். இப்போ கிளம்புறோம். இந்த வண்டியில் மிரர் கழட்டி பைக்கை பார்க்கும்போது தான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன் இந்த வண்டியில். அதனால தான் இப்போ மிரர் கழட்டி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். லுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அதனால தாங்க. இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது மேலே உச்சி போகிறதுக்கு. பிளானிங் வந்து ஏற்காடு மட்டும் தான் பார்த்துட்டு போகலான்னு சொல்லி பிளானிங்கு. இப்போது ஒரு 2 பேத்துக்கும் சண்டைங்க செப்பல்னால. அவன் செப்பல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சா, அதனால தான். என் செப்பல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இவங்களேன் இந்த செப்பல். நெக்ஸ்ட்டு வந்து செப்பல் மட்டும் ஒன்று வாங்கிடுறேன் கொஞ்சம் லுக்காக. ஊர் ஒருமைன்னு பார்த்துட்டே இருந்தேன். இங்கே இருக்குதுங்க ஊர். இந்த ஊரை தாண்டி இன்னொரு 9 கிலோமீட்டர் போகணும். இப்போதைக்கு நம்ம கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போக வேணாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். வியூ பார்த்துட்டு லேக்கை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தோம் இன்னொரு பிளேஸ் வச்சுருந்தா பார்த்துட்டு அப்படியே வந்துட வேண்டியதான். முன்ன போன டைம் வந்து ஃபால்ஸ் பார்த்தேன், அப்புறம் 2 வியூ பார்த்தேன், அதுக்கப்புறம் லேக்கு பார்த்தேன். அந்த லேக்கில் வந்து வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் போஸ்ட்டு போட்டிருந்தேன், நம்ம 1 லேக் சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு. எல்லாமே அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியலங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். லாரிக்காரன் ஏற முடியாமல் போயிட்டுருக்காரு. ஏறிடுவாரா? இல்லைடா, ஒரு வண்டி அப்படியே இறக்கத்தில் வந்துடும்டா. மணி இப்போ 11:42 ஆகுதுங்க. இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி நனைஞ்சிட்டு இருக்கு. ஓட்ட முடியல வேகமாக. ஏன்னா வேகமாக ஓட்டணும் ஆகும், வண்டி பின்னாடிலாம் சேர் அடிச்சிடும், அப்புறம் கழுவ முடியாது. இந்த வண்டிகிட்ட அதுதான் பிரச்சனையே. மலையில் போனால் ஃபுல்லாக சேர் அடிச்சிடுது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. சாண்டிகிலே போயிட்டுருக்கேன். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது மாதம் வந்து டிசம்பரு. அந்த டைமில் ட்ரெக்கிங் போகலாமா, எல்லோரும் போகலாம் வாங்க, ஃபஸ்ட் இயர் இருக்கிறீங்க, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பேர் கொடுக்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எங்கன்னா ஏற்காடு, அது இந்த இடம் தான். நம்ம சின்ன வயசில் 7வது 8வது படிக்கும் போதெல்லாம் ஏற்காடுன்னு சொல்லி ஃபோட்டோ போட்டிருக்குமா, வா ஏற்காடுலாம் சூப்பராக இருக்கும்ல அப்படின்ட்டு நடக்க விட்டுட்டாங்கங்க. அங்கேருந்து பஸ்ஸில் வந்து இறக்கிட்டு, இந்த இடமா இல்லை அந்த இடமான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சைட்லாம் அப்போலாம் ரோடு போடாமல் இருந்துச்சு, இதே மாதிரி தான் இருந்துச்சு. மரம்லாம் ஃபுல்லாக ட்ரக்கிங்குன்னு சொல்லி நடக்க விட்டுட்டாங்க. நான் அப்போ மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளாம் போகிறேன், டவரே கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஒரு காலம். நான் பாட்டுக்கு உருன்னு உட்காந்துட்ருப்பேன், மற்றவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க பிள்ளைங்கள்லாம். சும்மா பார்த்துக்கிட்டு ரசிக்கிட்டு அப்படியே வந்துடுவேன். எனக்கு அப்போலாம் காலேஜ் போகவே பிடிக்காது. டிப்ளமோவில் போய் சேர்த்து விட்டாங்களா, ஒரு மாதிரி கட்டுப்பாக இருக்கும். என்னடா அவன் எப்படிலாம். நம்ம 10th வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இவன் வந்து 10th தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனான், கிளாஸ்மேட்டு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு 10th. ஆனால் அப்படி இருந்தவனா கொண்டு போய் காலேஜ் சேர்த்தவும் ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கு உருன்னு இருந்துச்சு, பிடிக்கல. ஒரு 2 வருஷம் பக்கமாக லீவ் போட்டு தான் போயிட்டு இருந்தேன் காலேஜில். 3rd இயரில் தான் லவ் செட் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் ஒழுங்காக காலேஜ் போனேன். ஏற்காடு எப்படி நான் போனோம்? சரி விட, அவரால் பேச முடியாது போலங்க. ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், எனக்கு ரூட்டு போக அதனால தெரியல. மொத்தம் 2 ரோடு வருது. இன்னும் ஏற்காடுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பக்கோடா பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோமா. இந்த லேக் எங்கடான்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம இந்த பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஐயோ தண்ணியாக இருக்குங்க அதெல்லாம்.
நீ எத்தனை கிலோமீட்டர் வருது மேலேயா? 1/2 கிலோமீட்டர் தான் வருது. இது பக்கோடா வியூ பாயிண்ட்டுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ஓகே தான். கீழே ஒரு குட்டி கிராமம் இருக்குது. மிஸ்ட்டு அப்படியே மேலே போயிட்டு இருக்குங்க. நம்ம மலை உச்சியில் தான் இருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க. அவுட்ரு லுக் வீடியோ மட்டும் எடுத்துருந்தோம் மிஸ்ட்டு போன வாட்டி. இந்த வீடியோ நம்ம மொபைலில் தாங்க எடுத்தோம். நம்ம பக்கோடா பாயிண்ட் போயிட்டு வந்துட்டாங்க. மொபைலில் தான் வீடியோ எடுத்திருந்தோம், கேமராவில் வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு பார்க்கு மாதிரி. இந்த பார்க்கில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஆப்போசிட் வந்து படகு சவாரிங்க. படகு சவாரி போகல, இதில் வந்து அங்கே போயிட்டுருக்குது இல்லைங்க, அது மாதிரி மோட்டர் செட் பண்ணி இருக்குது. இவங்க மிதிக்கிறது வந்து காலில் மிதிக்கிறாங்க, அது அப்படியும் இருக்குங்க. ரொம்ப குளிருது. இந்த இடத்துல உட்காந்து நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். A few minutes later. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே நாங்கள் 1/4 மணி நேரம் நின்னோம், வீடியோ எடிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம். ஜிம் போயிட்டு வேலையாக வந்து ஃபேட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் போடணும், கார்டியோ பண்ணிவிட்டு வந்து ஃபிட்டாக போனவும். நார்மலாக காற்றடிக்கும் போது ஓகே, காற்று இல்லாமல் இப்படி வருது சொக்கலாம். ஓகே, இப்படி என் பண்ணிக்க. காருக்காரனா லைட்டு போட்டு வர மாட்டேங்கிறாரு. ஃபால்ஸ் போகணும்னு சொல்லி நினச்சிருந்தோம். சரி வந்துட்டுமே போகலாமே அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. இவன் ஏற்காடு வந்தேன்னு சொல்லி சொல்கிறான், ஆனால் ஃபால்ஸுக்கு வந்து போகவே இல்லையா, எங்கேயுமே சுற்றலையாங்க. தண்ணியாது கீழே வந்து இப்போ கார் பார்க்கிங் இருக்குது, பைக் வந்து மேலே. நடந்து போகணும், இன்னொரு 1/2 கிலோமீட்டர் போகமா. இப்போ நடந்து போகிறது கூட பிரச்சனை இல்லை, ரிட்டன் மேலே ஏறி வரும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ மேலே நல்லா மிஸ்டாக இருக்குங்க லைட்டாக. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கரடியூர் வியூ பாயிண்ட்டு தான் போகிறோம். அந்த அக்கா நிற்கிறதுல, அந்த அக்கா முடக்கில் தான் நம்ம உடஞ்சி போகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போயிடலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான்டா வருது. இந்த தண்ணி அப்படியே லேக்கிலிருந்து வருங்க. இந்த சைடு தான் குளிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே கீழே போயிட்டு மலைக்குள்ளே போயிடும். நான் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் நான் மொபைலில் வீடியோ எடுத்துருந்தேன். இங்கே கொட்டுற தண்ணிலாம் ஏதோ ஒரு குளம் மாதிரி தேங்கிட்டு மறுபடியும் எங்கேயாச்சும் வெளியே போய் கொட்டும். கிளைமேட் நல்லா இருக்குது. இப்போ வந்து கிளம்புறோம். செம்ம டயர்டாக இருக்கேன். மூஞ்சியே கருப்பாக தெரியுது. மேடு எப்படி இருக்கு முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு வியூ பாயிண்ட் போகிறோம். அவ்வளோதாங்க, சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம். நாளைக்கு வந்து வண்டி போய் ஃபஸ்ட் சர்வீஸ் விடணும். எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்? 500 தான் ஓட்டியிருக்கேன். எப்படியும் நாளைக்கு வந்து 600 வந்துடும். மழை பெஞ்சிருச்சுங்க.
கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போகும்போது கொஞ்ச நேரம் நின்றுட்டு போய் ஒரு 5 நிமிஷம் தான் இருந்தோம். 5 நிமிஷம் இருந்துட்டு மறுபடியும் வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். இவனை வந்து ஊரில் விட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிடலாங்க. எப்பயுமே எந்த இடமா இருந்தாலும் மழை பெஞ்சாவே அந்த இடம் வந்து சூப்பராக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் பெயிண்ட் அடிச்ச மாதிரி. ரோட் நல்லா கருக்கருன்னு இருக்கா. இங்கே இருக்கிற செடி கொடியெல்லாம் பாருங்கள், நல்லா பச்சை பச்சையாக இருக்குது. அடங்க அப்பால என்னங்க அது அவ்வளோ தண்ணி. ஐயோ இந்த டியூக்கு வேறு நன்னு தான் முடிஞ்சிச்சே சொல்லி உள்ளே போகணும். ஓரளவு கொஞ்ச நேரம் தான் மழை பெஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் வாட்டர் ஃபால்ஸ் மொத்தம் 10 வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கேன். அந்த வீடியோ கூட ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். ஆகாய கங்கை, கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் இதுங்க தான் 2 நடக்கிற மாதிரி இருக்குங்க. மற்ற எந்த வாட்டர் ஃபால்ஸும் நடக்கிற மாதிரியே இருக்காது. டைரெக்டாக வழி வந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கே போவோம். நம்ம பக்கோடா வியூ பாயிண்ட் போனோம், அதுக்கப்புறம் லேக்கு வியூ பாயிண்ட் போனோம், நெக்ஸ்ட்டு வந்து கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் போனோம். அந்த 3 இடத்துக்கு தாங்க போனோம். அட்லீஸ்ட் ஒரு 4 லட்சம் போகலான்னு பார்த்தோம், போக முடியல. கரடியூர் வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் சேர்வாயார் வியூ பாயிண்ட் இருக்குது. அது 2 வியூ பாயிண்ட் இருக்குது. எனக்கு எப்போயுமே பைக்கில் பெயின் ரைடு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே பின்னாடி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வருவேன். அதை வந்து பைக்கை ஓட்டிகிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், பார்த்து ஓட்டணும். நல்லா இருக்கு. காருக்காரன் வேகமாக வர்றாருடா, வழி விட்றா அவருக்கு வழி விடு. எப்பா எந்த பார்த்தா பள்ளமா தெரியுதுங்க. இவன் ஓட்டுறதை பார்த்தா பின்னாடி வந்து நமக்கு பயமாக இருக்கு. பொறுமை சாமி, பொறுமை. இந்த சஸ்பென்ஷனு ஒன் சைடாக இருக்குது இல்லைங்க, அதனால் சென்ட்ரல் கிராவிட்டி கரெக்டாக வரமாட்டேங்குது. நானும் என்னடா ஒன் சைடாக போகுது அப்படின்னு பார்த்தா சஸ்பென்ஷன் தான். முன்னாடி வைக்கும்போது கரெக்டாக இருக்குது, பின்னாடி உட்காரும் போது தான் சஸ்பென்ஷனோட அந்த கிராவிட்டி தெரியுது. காட்டு பகுதி. கொண்டை ஊசி வளைவா இந்த பிளாக்லாம் நான் அங்கே ஊருக்கு போன வாட்டி நான் எடுத்து பார்ப்பேங்க. நம்ம எங்கெங்கே போனோம் எங்கெங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மாதத்துக்கு எல்லாமே மாறணும். மாட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லேட்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்புறேன். இல்லைன்னா அந்த 2 வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு போயிருக்கலாம். இப்போ டைம் வந்து 4:43 ஆகுது. எப்பா செம்மையாக இருக்குல்ல. இப்போ இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கே 1.5 மணி நேரம் டைம் போட்டுருந்துச்சு. ஏற்கனவே லேட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5:30 போயிடுவோம்ல அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இவன் வேறு வர வழியில் டீ குடிக்க போகலான்னு சொல்லிட்டான். அது வரை 1/4 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா அவுட்டர் லுக் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்லங்க. இப்போ அதனால் ஃப்ரெண்ட் அங்கே நிற்க வச்சுருக்கேன். இப்போ என்ன வீடியோ எடுப்போம். என்ன பின்னாடியில் வெறும் மண்ணாக இருக்குது, அது மட்டும்தான், மற்றபடிலாம் எதுவும் இல்லை. அப்படியே ஒன்று விட்டுவிட்டு போயிடலாமா? ஓகே, இந்த வீடியோ எப்படி எடுத்தான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஃபியூல் ரிசர்வ்னு வந்துருச்சுங்க. போதும், வாப்பலாம்.
வச்சு முறுக்குறதுல வரக்குன்னு ஃபியூல் ரிசர்வ் போயிடுச்சு. பெட்ரோல் அடிக்கணும். உடம்பு கொஞ்சம் குறைக்கணுங்க. உடம்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹார்ம்ஸு லெக்கு எல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஜஸ்ட்டு கூட அப்படியே இருக்கட்டும். வயிற்றை மட்டும் அப்படியே லைட்டாக குறைச்சிரும். அவங்களோட ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது. எந்த பக்கம்டா போகணும்? கீரை போடணுமாப்ப? சரி ஓகேங்க. நெக்ஸ்ட் நான் பெட்ரோல் வச்சு அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன். பெட்ரோல் இல்லை, ரிசர்வ் ஆயிடுச்சு. அந்த மைலேஜாச்சும் வரணும். இது வந்து கரெக்டாக காமிக்க மாட்டேங்குதுங்க ஃபியூலு. நான் கூட சரி ஓகே 250 டிஸ்பிளேலாம் நல்லா பெருசாக இருக்குது, நல்லா அக்யூரேட்டாக காமிக்கும், அது மாதிரி பர்சன்டேஜ் மாதிரி கூட இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கரெக்டாகவே காமிக்க முடியுது. இப்போ சாவி ஆஃப் பண்ணல, சாவி வந்து ஆன்லேயே தான் இருக்குது. கில் சுவிட்சை மட்டும் தான் ஆஃப் பண்ணியிருக்கேன்.